வினாத்தாளை கசிவிட்டு மோசடியில் ஈடுபடும் கும்பல் சைபர் குற்றவாளிகளோடு இணைத்து செயல்படுவதாக சைபர் கிரைம் வழக்கறிஞர் கார்த்திகேயன் கூறியுள்ளார். வினாத்தாளை தயாரிப்பதிலும் பாதுகாப்பதிலும் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தினாலும் மனிதர்களின் கண்காணிப்பு அவசியம் எனவும் அவர் கூறியுள்ளார். இந்த கிரிமினல்ஸ் இதே கேங்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைபர் கிரிமினல்ஸ் என்கேஜ் பண்ணுறாங்க. பிகாஸ் சைபர் கிரைம் இஸ் ஆஃபர்ட் எஸ் அ சர்வீஸ். ஸோ அவங்கள என்கேஜ் பண்ணி பர்டிகுலர் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டியோட சிஸ்டம் இதுவோ அந்த சிஸ்டம் ஹேக் பண்ண வைக்கிறாங்க. அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க லைக் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் அதுலேருந்து எடுத்து அதுக்கப்புறம் சர்க்குலேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னா முதல்ல இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்களோ அந்த சிஸ்டம் ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டமாக இருக்கணும். அது இன்டர்நெட் கனெக்டிவிட்டின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் ரிமோட்டாக யார் வேணால் எங்கே இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியுது. ஸோ இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் சிஸ்டமாக இருந்தது அப்படின்னா அதுலேருந்து யாராலையும் ஆக்சஸ் எடுக்க முடியாது. அதே மாதிரி இவங்க இன்னும் கம்யூனிகேஷன் பண்ணும்போது அஃபிஷியல்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணும்போது இமெயில் மூலியமா கம்யூனிகேஷன்ஸ் நிறைய பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது அதுக்கு மூலியமா ஹேக் பண்ணி உள்ள இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது கிரிமினல்ஸ் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ எல்லா துறையிலும் வந்துருச்சு, எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் நம்ம என்னதான் டெக்னாலஜி அட்வான்ஸாக கொண்டு வந்தாலும் கிரிமினல்ஸும் அதுக்கு கவுண்டர் டெக்னாலஜி கொண்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால ஜஸ்ட் டெக்னாலஜி மட்டுமே 100% பிலீவ் பண்ணாமல் மேனுவல் இன்டர்வென்ஷன் வேணும், மேனுவல் சர்வைலன்ஸும் வேணும். இது ரெண்டுமே இருந்துச்சு அப்படின்னா தான் இதனோட காம்பினேஷன் தான் செக்யூரிட்டி அப்படின்றது. ஜஸ்ட் செக்யூரிட்டி இஸ் அவுட் சோர்ஸ்டு நம்ம நினைச்சிடக்கூடாது.